அத்தியாயம் 89 1 2 3 4 5 வசனம் பார்ப்பேன். இந்த குர்ஆனை படிக்கும்போது சிந்திக்கணும். இந்த குர்ஆன் சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்குது, உணர்வு பெறக்கூடியதாக இருக்குது, உள்ளட்சம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது, நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக இருக்குது, தெளிவு பெறக்கூடியதாக இருக்குது. இப்போ குர்ஆனை நம்ம வெறுமனே ஓதிக்கிட்டே போயிடக்கூடாது. நிறுத்தி நிதானமாக சிந்திக்கணும். சிந்திக்கும்போது ஒவ்வொரு வசனத்திலையும் ஞானம் இருக்கு, தெளிவு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா. இவன் அப்படிதான் சொல்றான். இந்த குர்ஆனுக்கு நீங்க விளக்கம் எழுதுவீர்களானால் கடல் அதுபோன்று 7 கடல் மையானாலும் உலகத்துல மரங்கள் எல்லாம் எழுதுகோனாலும் முடிவுறாங்கிறான். அந்த அளவுக்கு இது இருக்கு, அந்த அளவுக்கு இதுக்குள்ள தெளிவும் விளக்கமும் பொக்கிஷமும் இருக்குது. அப்படின்னா 7 கடல் அளவுக்கு அதை தாண்டி இருக்குது விளக்கம். ஆனா குர்ஆன் விளங்கல, புரியல. காரணம் சிந்திக்காதனால. சிந்திப்பவருக்கு மட்டும் தான் குர்ஆன். எல்லாம் சொல்ற, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா, ஆராய மாட்டீங்களா? அவர் சிந்திக்க வேண்டாமா, ஆராய வேண்டாமா? அவன் இதயத்துல போட்டிருக்கா. சிந்திப்போருக்கு இது தெளிவு இருக்குங்கிறான். சிந்திப்போர் உண்டான்னு கேட்கிறான். கவனிக்க வேண்டாமா, ஆராய வேண்டாமான்னு கேட்கிறான். சிந்திக்காத மீது வேதனை ஏற்படுத்துறேங்கிறான். சிந்தனைங்கிற விஷயங்கள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, சிந்தனைங்கிறது வானங்களுக்கு பூமிக்கும் ஆனது, வானங்கள் பூமிக்கானது, இம்மைக்கு மறுமைக்கானது, இறைவனை நெருங்க வைக்கக்கூடியது, இன்னும் வேதத்தின் தெளிவு பெறக்கூடியது, அது வாழ்க்கைக்கானது. இப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சிந்திக்கணும். அப்போ ஒவ்வொரு வசனமும் நமக்கு அத்தாட்சியானதாக இருக்குது. ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் பல ஞானங்கள் பொதிந்து கிடக்கு. அதன் அடிப்படையில் இப்போ இந்த ஒரு 5 வசனம் பார்க்குறோம். அத்தியாயம் 89 1 2 3 4 5. விடிய காலையின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக, இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக, செல்கின்ற இரவின் மீதும் சத்தியமாக, இதில் அறிவுடையோருக்கு சத்தியம் இருக்குதல்லவா. அறிவுடையோர் யாரு? சிந்தனையுடையோர், நல்லறிவுடையோர், சிந்தனையுடையோர். அவர் குருடரும் செவிடரும் போல் விடமாட்டார்கள், சிந்தித்து உணர்வார்கள் சொல்றாங்க. அப்ப சிந்திப்பவருக்கு மட்டும்தான் குர்ஆன் வேதம் தெளிவடைய முடியும், அதை கொண்டு வாழ முடியும். சிந்திக்காம ஒரு சடங்கு பின்பற்றி இருக்க வேண்டியதான். சரி, இப்ப விடிய காலையின் மீது சத்தியமாக என்ன சொல்றான்ல? விடிய காலையின் மீது சத்தியமாக. குர்ஆனை கொண்டு நாம அல்லாட்ட பேசல, இறைவன் நம்மள்கிட்ட பேசுறான். அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுறான். ஜிப்ரீல் மூலியமா, தூதர் மூலியமா, வேதத்தின் மூலியமா நம்ம கிட்ட இறைவன் பேசுறான். இறைவன் என்ன பேசுறான்னு தெரியாம, சிந்திக்காம, உணராம வெறுமனே நான் ஓதிக்கிட்டே போயிடுறேன். குர்ஆனை வெறுமனே ஓதுறேன், ராகம் போட்டு ஓதுறேன், அல்லது வேகமா ஓதுறேன். நம்ம மனிதர்கிட்ட பேசும்போது, பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது, அல்லது பிள்ளைங்க நம்மள்கிட்ட பேசும்போதோ, வாத்தியார்ட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பேசும்போதோ என்ன சொல்லுவோம்? இரிப்பா, பொறுமையா பேசு, நிதானமா பேசு, கவனமா பேசு, நீ என்ன பேசுன்றதே புரியல, இல்லை நிதானமா கேளு, நான் பேசும்போது நிதானமா கேளு சொல்றோமா இல்லையா? நான் பேச நிதானமா கேளு, கவனமா கேளுன்னு சொல்றோம். அதே மாதிரி அவங்க பேசும்போது மாதிரி சொல்றோம், பொறுமையா பேசுப்பா, நிதானமா பேசு, கவனமா பேசு, நீ பேசுறதே புரியல, இவ்வளவு வேகமா பேசுறிய, ஒண்ணுமே புரியல சொல்றோமா இல்லையா? அப்ப நான் ஒண்ணு சொல்லிட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு புரியணும், அது நான் கேட்டேன்னு எனக்கு புரியணும்.
புரிதல் இல்லாம அந்த உரையாடல் எப்படி வந்து அர்த்தமுள்ளதா இருக்கும், அர்த்தமற்றதா ஆயிப்போயிரும். புரிஞ்சுக்கிட்டேன், புரிய வச்சுட்டேன். புரிய வச்சுட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன் 2 விஷயம் இருக்கு. சொல்லிட்டேன், கேட்டுட்டேன்றது வேற. நான் சொல்லிட்டேன்னா, அது வந்து ஆடுறது. நான் சொல்லிட்டேன். அது நிர்பந்தம் உங்களுக்கு. புரியுதோ, புரியலையோ, என்ன சொன்னாலும் புரியலையேன்னு. புரிய வச்சுட்டேங்கிறது வேற. அதே மாரி கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா, குழப்பமாயிரும். நான் தெளிவடைஞ்சுட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப இறைவன் இதுல நம்மகிட்ட பேசுறான். நெறைய பேசுறான் இறைவன். அப்ப இறைவன் பேசுறத நம்ம எவ்வளவு கவனமா கேட்கணும். நிதானமா, கவனமா, பொறுமையா, தெளிவா கேட்கணுமா இல்லையா? இப்ப இந்த குர்ஆன் இறைவன் நம்மகிட்ட பேசுறாங்கிறத புரிஞ்சுக்காம, எவ்வளவு வேகமா ஓதுறாங்க. அந்த ஓதுறது ஒரு நன்மை, கேட்கறதுல ஒரு நன்மை நினைச்சிட்டு இருக்கிறாங்களே. இது எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை. இப்பயும் பள்ளிவாசல்லையும் சரி, மதசாலையும் சரி ஓதுறாங்களே. அத ஓதும்போது பின்னாடி இத்தனை பேர் நிக்கிறாங்களே. யாருக்காவது ஒண்ணு புரியுமா? என்ன ஓதுறாங்க? என்ன சொல்றாங்க? இறைவன் சொன்னதாக ஏதாவது சொல்றாங்களா? புரியுதா நமக்கு? அதே மாரி வருஷத்துல இத்தனை வாட்டி நான் குர்ஆன ஓதி முடிச்சுட்டேன். அதுவும் இந்த ரம்ஜான் டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த 27 நாள்ல அந்த குர்ஆன முடிக்கிறோம். இவ்வளவு சீக்கிரத்துல முடிக்கணும். இப்ப ஏதோ புதுசா ஒரு தொழுகை வந்திருக்குதா? ஒரே நாள்ல அந்த 25 அந்த 30 ஜூஸையும் முடிக்கணும். அப்படிலாம் ஒரு புதுசு புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அது எவ்வளவு பெரிய சடங்கு அது. என்ன இது வாழ்க்கைக்குரியது. சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இறைவன் தன்னை பத்தி அறிவிக்கிறான். மனிதர்களை பத்தி அறிவிக்கிறான். படைப்பின் நோக்கத்தை பத்தி சொல்றான். இம்மை மறுமையை பத்தி சொல்றான். நன்மை தீமையை பத்தி சொல்றான். இதுல நமக்கு நினைவூட்டுதல் இருக்குது, உபதேசம் இருக்கு, எச்சரிக்கை இருக்குது. ஆனா எதையுமே நம்ம புரிஞ்சுக்கல. வெறுமே ஒரு சடங்கா மூடத்தனமா நம்ம குர்ஆனை ஓதுறோம். மந்திரம் ஓதுனா மந்திரம், படிச்சா பாடம், சிந்திச்சா மட்டும்தான் குர்ஆன். தெளிவடைதல், புரித்தறிதல். குர்ஆன் என்ன? பிரித்தறிதல், பகுத்தறிவு. குர்ஆன் வந்து பகுத்தறிவு, பிரித்தறிதல், உணர்தல். அப்படி நம்ம வாழ்க்கை எடுத்துக்கணும். அப்ப நம்ம குர்ஆனை ஓதும்போது எவ்வளவு நிதானமா, கவனமா இறைவன் நம்ம கிட்ட பேசுறாங்கிறத அவங்ககிட்ட ஞானத்தோட கேட்கணும். இல்லையா? அந்த மாதிரி தான் குர்ஆன் படிக்கணுங்கிறது நம்ம அது ஒரு தெளிவடையணும். அதான் சொல்றேன், குர்ஆனை நீங்க ஓதுவீராயின் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக் கொள்வீராக. 16ல 98 இருக்கு இல்லையா? இப்போ குர்ஆனை ஓதும்போது விரட்டப்பட்ட ஷைத்தான் விட்டு என்ன அர்த்தம்? வெறும் சடங்கா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லிட்டு போறது இல்ல. ஷைத்தான் எதுக்காக விரட்டப்பட்டதுன்னு சிந்தனை. அல்லாஹ் வந்து சொல்றான், நீங்க குர்ஆனை ஓதும்போது விரட்டப்பட்ட ஷைத்தான் விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். என்னிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுன்னு சொன்னா, முதல் கேள்வி என்ன இருக்கணும்? சிந்தனை என்ன இருக்கணும்? ஷைத்தான் எதுக்காக விரட்டப்பட்டா? அது சிந்தனையா இருக்கும். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நம்மளும் சொல்றோம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானின்னு சொல்லிட்டு போயிடறோம், அவ்வளவுதான். திருப்பி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஓதுவீராக. என்ன புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம? அப்ப அல்லாஹ்னா யார்? ஞானமுடையவன். ஞானமுடையவற்றை ஞானத்தை கேளுங்கன்னு அர்த்தம். ஓதும்போது இறைவனே இதை பத்தி எனக்கு ஞானம் கொடுங்கிற அர்த்தம். அதே மாதிரி விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாத்துனா, அவன் எதுக்காக விரட்டப்பட்டானோ அந்த குணக்கேடுல இருந்து அவன் பெருமை கொண்டவனா இருந்தான், பொறாமை பிடித்தவனா இருந்தான். தான் அப்படிங்கிற பெருமையும் மனிதர்கள் மீது பொறாமையும் கொண்டிருந்தான். அதனால இறைவன் சொன்னா, அந்த குணக்கேடு விட்டும் அல்ல என்னிடம் பாதுகாத்து இருங்க. அந்த குணக்கேடு உடையவர்களுக்கு குர்ஆன் புரியாது, விளங்காது, ஞானம் கிடைக்காது. அதே மாதிரி இறைவன்கிட்ட ஞானம் கேட்காம மனிதர்கிட்ட கேட்டு ஓதுனோம்னு சொன்னா, படிச்சோம்னு சொன்னா புரியாது. ஏன்னா அவன் கதைகளை கொண்டு போயிடுவான். அப்ப இப்ப என்ன செய்யணும்? எங்கள் இறைவனே இதை பத்தி எனக்கு ஞானம் கொடு, தெளிவை கொடு, எங்களுடைய குணக்கேடுகளை நீக்கி கொடு. நிச்சயமா நீ எங்கள் மீது இறக்க முடியும் கருணையால். சரி. விடிய காலையின் மீது சத்தியமாக. பொழுது விடியுது இல்லையா? பொழுது விடுதுன்னு என்ன? இருள் நீங்குதுன்னு அர்த்தம். இருள் நீங்குது. விடிய காலையின் மீது சத்தியமாக. இருள் நீங்குது. சத்தியம் செய்யறான் இறைவன். இப்போ எல்லாருக்கும் தெரியும், நம்மளும் சத்தியம் செய்வோம். எப்படி சத்தியம் செய்வோம்? இப்போ ஒரு பகல் வந்துச்சு, விடிஞ்சிருச்சு. இப்போ இரவு வருமானு என்ன செய்வோம்? வரும். அது சந்தேகம் கிடையாது, குழப்பமும் கிடையாது, தயக்கமும் கிடையாது. இரவு வரும்னா வரும், சத்தியமா வரும். நாம் இருப்போமா இல்லைமா அடுத்த விஷயம், அது எனக்கு தெரியும். ஆனால் இரவு வரும்னா வரும். ஏன்னா இரவு பகல் மாறி மாறி வருது. இரவு பகல் மாறி மாறி வந்தாதான் இந்த உலகம் நமக்கு தெரியும் இயங்கிட்டு இருக்குன்னு இல்லையா? உங்களை இரவு பகல் மாறி மாறி வர செய்கிறேங்கிறான். இரவில் பகலை போத்துக்கிறேன், பகல் இரவு போத்துக்கிறேன் அப்படின்றது. அப்ப இரவு வருமானு கேட்டா யாரை கேட்டாலும் வரும். தயக்கம் இல்லாம, சந்தேகம் இல்லாம, குழப்பம் இல்லாம தெளிவா சொல்லுவாங்க. வரும். வருமா? கண்டிப்பா வரும், சத்தியமா வரும். சரி, இரவு வந்துருச்சு, பகல் விடியுமா அப்படின்னா விடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை.
எந்த தயக்கமும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. அப்படித்தானே? விடியும். அது சத்தியம். அது இறைவன் சத்தியம் செய்கிறான், விடியும் காலையின் மீது சத்தியமாக. பகல் விடிஞ்சிருச்சு அப்படின்னா பிறந்துருச்சு. ஒவ்வொரும் இரவுல உயிரை கைப்பற்றப்பட்டதும் யாருடைய தவணை முடிவு நிறுத்திக்கலன்னு சொன்னா, யாருடைய தவணை இருக்குதோ அவர் திருப்பி அனுப்புறேங்கிறான். விடிஞ்சிருச்சு. சரியா? மீட்டு கொடுத்துட்டான். சரி. இப்போ நிறைய சத்தியம் செய்யறான் இறைவன். குரான்ல பார்த்தீங்கன்னா நிறைய சத்தியம் செய்யறான். வானங்கள் மீது பூமி மீது சத்தியம் செய்யறான். இறைவன் மீது சத்தியமாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, படைப்பின் மீது தான் சத்தியம் செய்யறான். பெற்றோர் மீது சத்தியம் செய்யறான். மனிதன் மீது சத்தியம் செய்யறான். எல்லா சத்தியம் செய்யறான் இறைவன். ஏன் சத்தியம் செய்யறான்? சத்தியம் செய்ய தகுதியான அல்லாஹ் மட்டும்தான். அவனுக்கு மட்டும்தான் சத்தியம் செய்யறதுக்கான தகுதியே உண்டு. ஏன்னா அவன் ஞானம் உடையவன், ஆற்றல் மிக்கவன், எல்லாம் அவனாக தான் இருக்கிறான். அதனால அவன் சத்தியம் செய்வான். அப்ப சத்தியம் செய்யறதுக்கு மனிதர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நம்ம எதுக்கெடுத்தாலும் சத்தியம் செய்யறோம். சத்தியம் செய்யும்போது பயப்படணும் இல்லையா? சத்தியம் செய்யும் பயப்படணும், வாக்குறுதி. அதனாலதான் இறைவன் சொல்ல, நீங்க எதையும் நாளை செய்வதாக என்று சொல்லாதீங்க, அல்லாஹ் நாடினால் தவிர என்னால முடியாதுன்னு சொல்லி பணிவோடு சொல்லுங்க. நம்ம என்ன செய்வோம்? எதுக்கு எடுத்தாலும் இன்ஷா அல்லா, இன்ஷா அல்லா, இன்ஷா அல்லா, அல்லாஹ்னா செய்யறேன், அல்லாஹ்னா கொடுக்குறேன், அல்லாஹ்னா வரேன். வெறும் அந்த வார்த்தைகளை சொல்லிட்டு போயிடணும். அது சொல்லும் போது பயப்படணும் லட்சத்தோட. அல்லாஹ் நாடினால் தவிர என்னால் முடியாது, அதனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, சத்தியம் செய்யக்கூடாது. சத்தியம் செய்யும்போது இறைவனை முன்னிறுத்தி அவங்ககிட்ட பொறுப்பு படைக்கணும். அப்ப சத்தியம் செய்யறதுக்கு இறைவன் மட்டும்தான் தகுதியானவன். ஏன்னா அவன் ஆற்றல் மிக்கவன், ஞானமுடையவன், யாவற்று மீது பேராட்டுடையவன் இல்லையா? சரி. இப்ப 10 இரவுகள் மீது சத்தியமாக, இறைவன் 10 இரவு மீது சத்தியம் செய்யறான். இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக, செல்கின்ற இரவின் மீதும் சத்தியமாக. இதில் அறிவுடையோருக்கு, அதாவது சிந்தனை உடையோருக்கு சத்தியம் இருக்குது அல்லவா அப்படி. சரியா? அப்ப விடிய காலையின் மீது சத்தியம் பார்த்து சத்தியம் இல்லையா? இப்ப ஒவ்வொரு நாளும் விடியுது, இருள் நீங்குது, அப்ப புதுசா படைக்கப்பட்டாச்சு. 10 இரவுகள் என்ன அப்படின்னா, ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பதுமே சத்தியமாக. எல்லாம் சொல்றான், ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பதுமே சத்தியமாக. ஒவ்வொன்றையும் ஜோடி ஜோடியா படைச்சிருக்கேங்கிறான் இல்லையா? இப்ப இந்த 10 இரவு அப்படின்னா, ஒரு உயிர் ஜனிக்கணும் அப்படின்னு சொன்னா அது 10 மாசம் அந்த கருவில் இருக்குது. 10 மாசம் அது இருளில் தான் இருக்கு. ஆனா இரவு பகல் மாறி மாறி வருது, ஆனா அது இருளிலேயே இருக்கு. 10 மாசத்துக்கு அப்புறம் தான் விடியுது. ஒவ்வொரு நாளும் இரவு பகல் மாறி மாறி வருது. இதுதான் இயற்கை. ஆனா ஒரு கரு விட்டதுக்கு அப்புறமேலு அந்த கரு 10 மாசம் அந்த இருளிலேயே இருக்கு. 10 அமாவாசை ஒரு மாசம் முழுமையடையணும்னு சொன்னா, வளர்பிறை, பௌர்ணமி, தேய்பிறை, அமாவாசை இல்லையா? வளர்பிறை வளர்ந்ததுக்கு அப்புறமே பௌர்ணமி முழுமையாகுது, திருப்பி தேய்பிறை, அமாவாசை. இப்ப இந்த ஒரு மாதம் முழுமையாகுது. அமாவாசைக்கு அப்புறம் மறுபடியும் புதுசா பிறை பிறக்குது இல்லையா? அப்ப இந்த 10 மாசம் அது இருளிலே இருக்கு. 10 இரவுகள் மீது சத்தியமாக, இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீது சத்தியமாக. இங்க ஒவ்வொன்றையும் ஜோடி ஜோடியா படைச்சிருக்கின்ற இறைவன். இறைவனுடைய படைப்பு ஒவ்வொன்றும் தனித்தன்மையானது. இறைவனுக்கு எப்படி இணை இல்லையோ அவன் படைப்புக்கு இணை கிடையாது. இது ஒன்றும் ஒன்று போல கிடையாது, வெவ்வேறு தனித்தனி தன்மை கொண்டது. ஆனா ஒன்றுக்கொன்று துணை உண்டு. வானம் பூமி, வானம் எவ்வளவு உயரமா இருக்கு, விசாலமா இருக்கு, விதானமா இருக்கு. பூமி விருப்பா படைச்சிருக்கிறான். வானத்தை விதானமாகவும் பூமி விருப்பா படைச்சிருக்கிறான். பூமிக்காக தான் வானத்தை படைச்சிருக்கேன். பூமி படைக்கலாம், வானத்துக்கு வேலை இல்லை. இந்த பூமியை வாழ வைக்கிறதுக்கு தான் வானம் படைக்கப்பட்டிருக்குது. அப்ப எது ஜோடி? பூமிக்கு வானம் தான் ஜோடி. வானத்திலிருந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்குங்கிறான். வானத்திலிருந்து நாம் மலையை இருக்கின்றோம், அதை கொண்டு பூமியை நாம் முளைப்பிக்க செய்கின்றோம். இப்போ வானம் இல்லைன்னா பூமி இல்லை, பூமி இல்லைன்னா வானம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை. வானத்துடைய தன்மை வேறு, பூமியுடைய தன்மை வேறு. இப்படி படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் ஒரு தன்மையில் இருக்கும். ஆனால் ஒன்று
இணை கிடையாது. ஆனா துணை உண்டு. படைக்கப்பட்ட பழங்கள் எடுத்துங்களேன். ஒவ்வொரு பழங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. ஒவ்வொரு சுவை உண்டு. ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒரு மனம் உண்டு. இப்படி படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் இரவு, பகல் இருக்கு. இரவு, பகல். இது வெளிச்சமா இருக்கு. அது கருப்பா இருக்கு. இது ஒயிட் அண்ட் பிளாக்கா இருக்காது. ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த இரவு, பகல் மாறி மாறி வந்தா தான் வாழ முடியும். இல்லையா? அப்ப அது ஜோடியா வச்சிருக்காங்க. இரவு, பகல். நம்ம என்ன சொல்றோம்? இரவு, பகல்னு சொல்றோம். வானம், பூமின்னு சொல்றோம். சூரியன், சந்திரன் சொல்றோம். அப்ப பேர் சொல்லும்போதே 2 ஜோடி ஜோடியா சொல்றோமா இல்லையா? ஆண், பெண். பெண்ணை வாழ வைப்பதற்கு ஆணை படைச்சிருக்கான். ஆணையும் பெண்ணையும் சேர்த்தம் படைச்சிருக்கான். உதாரணத்துக்கு 92ல 3 போயிட்டு வந்துடலாம். 92ல 3 ஆணையும் பெண்ணையும் படைத்திருப்பின் மீது சத்தியமாக இவன் சத்தியம் செய்யறான். ஆணையும் பெண்ணையும் படைச்சிருக்கேன். வெறும் ஆணை மட்டும் படைச்சா அந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. வெறும் பெண்ணை மட்டும் படிச்சாலும் ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்துல 2 தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆண், பெண். 2 பேர் தான். எவ்வளவு பேர் இல்ல, எத்தனையோ பேர் அப்படிங்கிற அடுத்த விஷயம். எத்தனை பேர்னா 2 பேர். எவ்வளவு பேர்னா நிறைய பேர். அப்ப 2 பேர்னா யாரு? ஆண், பெண். ஒவ்வொரு குடும்பத்திலும் 2 பேர் தான் இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலயும் 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆண், பெண் தான். ஆனா ஒவ்வொரு உறவுக்கு மேல திரை இருக்குது. அதுல கண்ணியம் இருக்கு. ஒழுக்கம் பேணிக் கொள்வதற்காக, உணர்வு பேணிக் கொள்வதற்காக. இல்லையா? அம்மா அப்பாங்கிறது ஆண், பெண். சகோதர சகோதரிங்கிறது ஆண், பெண். கணவன் மனைவிங்கிறது ஆண், பெண். இப்படி எல்லா குடும்பத்தையும் 2 பேர் தான் இருக்கிறோம். ஆனா ஒவ்வொரு உறவுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்குது. ஒரு 10 பேர் இருந்தாலும் சரி, இந்த குடும்பத்தில் 100 பேர் இருந்தாலும் சரி, 6 பேர் 5 பேர் இருந்தாலும் சரி, ஆண், பெண் தான். 2 பேர் தான். ஜோடி ஜோடியா படைச்சுக்கிறான். ஆணையும் பெண்ணையும் படைத்து போய் சத்தியமாக. இல்லையா? 30:21. அத்தியாயம் 30:21. இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறக்கூடிய துணையை உங்களிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும், நீங்கள் அவரிடம் ஆறுதல் பெறக்கூடிய துணையை உங்களிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும், உங்களிடையே நெருக்கத்தையும் இரக்கத்தையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அருள்கொடையில் உள்ளதாகும். சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்தாருக்கு நிச்சயமா இது அத்தாட்சி இருக்கின்றன. ஜோடி ஜோடியா படைச்சிருக்கேங்கிறான். அந்த ஜோடிக்கு எப்படி விளக்கம் கொடுத்தான்னு பாருங்க. ஆணை பெண்ணை படைத்துமே சத்தியமாக. அப்ப நீங்கள் அவரிடம் ஆறுதல் பெறக்கூடிய தன்மை வேறு. ஆண் தன்மை வேறு, பெண் தன்மை வேறு. ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இறைவன் எப்படி படைப்பாளன், எவ்வளவு அழகான படைப்பான். அவனுக்கு எப்படி இணை இல்லையோ அவன் படைப்புக்கு இணையே கிடையாது. சூரியனுக்கு இணை கிடையாது, சந்திரனுக்கு இணை கிடையாது, வானத்துக்கு இணை கிடையாது, பூமிக்கு இணை கிடையாது. இரவு பகலுக்கும் அது ஒரு தன்மை வேறு. அது ஒவ்வொன்றுக்கும் இணை கிடையாது. இப்படி ஒவ்வொரு படைப்புக்கும் இணை கிடையாது. ஒவ்வொருக்கும் ஒரு தனித்தன்மை கொண்டு அவ்வளோ அழகான படைப்பாளன் இறைவன். தெரியும் தானே? நம்ம கை இருக்குது, இந்த கை ரேகை இருக்குதுன்னா எத்தனை கோடி மனிதன் அத்தனை கோடி மனிதன் தனித்தனி ரேகை இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லையா? இப்படி அவனுடைய படைப்பு ஆச்சரியமானது, அற்புதமானது, அதிசயமானது. இறைவன் நம்ம உணரணும். இதெல்லாம் நம்ம இறைவன் எப்படின்னு இயற்கையை உணராமல் இறைவனை உணர முடியாது. அவன் படைப்பை அவனை பார்க்க முடியாது. அவன் ஆற்றலை பார்க்கணும். அவனை கொண்டு நம்ம அவனை பற்றி அவனை ஞானம் அடையும் நம்ம. அப்போ இறைவன் அப்படிப்பட்ட படைப்பாளன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மையோடு படைச்சிருக்கானா இல்லையா? எப்படி அவனுக்கு இணை இல்லையோ அவன் படைப்புக்கு இணை கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவனை போன்று ஒன்று கிடையாது. அவன் படைப்பு போன்று வேற யாரும் படைக்கவும் முடியாது. சரி, இப்ப நீங்கள் அவரிடம் ஆறுதல் பெறக்கூடிய துணை அப்படின்னு சொல்றான். ஒவ்வொருத்தரும் ஒண்ணுக்கு ஒன்று துணையா இருக்கு. ஆணுக்கு பெண் துணை, பெண்ணுக்கு ஆண் துணை. அதே மாதிரிதான் வானம், பூமி ஒன்று துணையா இருக்குது. இயற்கை ஒன்று துணையா இருக்குது. இல்லையா? உங்களிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும், உங்களிடையே நெருக்கத்தையும் இறக்கத்தையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அருள்கொடையில் உள்ளதாகும். சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்தால் இது அத்தாட்சிக்கின்றன. 53ல 45, 46, 47. 53ல இந்த குர்ஆன் எப்படின்னா முத்துக்கள் நிறைய சிதறி கிடக்கு வச்சுங்களேன். முத்து நிறைய சிதறி கிடக்கு. அதை நம்ம எடுத்து கோர்த்து வச்சுங்களேன், ஒரு மாலை ஆயிரும். அந்த மாதிரி குர்ஆன்ல பல இடங்கள்ல நிறைய ஆயத்துகள் சிதறி கிடக்குன்னா நம்ம படிக்க படிக்க சிந்திக்க ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்தை கொண்டு அப்படியே நம்ம கோர்த்துக்கிட்டே வரும்போது நமக்கு அது ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். எப்படி ஒரு மாலை உருவாகுமோ அந்த மாதிரி ஒரு தெளிவு கிடைக்காது. உதாரணத்துக்கு மாலைன்னா ஒரு முத்து மாலை அப்படின்னா இந்த முத்தெல்லாம் கோர்த்துக்கிட்டே வந்தால் ஒரு மாலை உருவாகும் இல்லையா? அந்த மாதிரி
நம்ம இந்த குரானை படிக்க படிக்க சிந்திக்க சிந்திக்க ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்தை கொண்டு நம்ம தெளிவிட்டே வரும்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு விளக்கம் கிடைக்கும், ஒரு பாதை கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். இதுதான் கிடையாது, இன்னும் மேலான இருக்கு. எந்த ஒரு விளக்கமும் இவ்வளவுதான் அப்படின்றது இல்லை. இதுதான் இவ்வளவுதான் கிடையாது, இன்னும் மேலானதா இருக்கு. ஏன்னா 7 கட மையானாலும் அது போன்று இருந்தாலும் முடிவுறாதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இதுல இருக்குன்னு நினைக்கணும். இது அதாவது முடிவு பெறக்கூடாது, இவ்வளவுதான் விளக்கம் சொல்லக்கூடாது, இதுதான் விளக்கம் சொல்லக்கூடாது, இன்னும் மேலானது இருக்கு, ஒன்றுக்கொன்று மேலானது இருக்குன்னு நினைச்சிட்டே இருக்கும். அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளக்கம் கிடைச்சிட்டே இருக்கும், தனித்தனியாக கிடைச்சிட்டே இருக்கும். அதனால இரண்டு இன்னும் மேலான ஞானத்தை கேட்கும். சரி, 53, 45, 46, 47. இன்னும் நிச்சயமாக அவனே ஆண் பெண் இணையை படைத்தான். இன்னும் நிச்சயமா சந்தேகம் இல்லாமல் உறுதியாக அப்படின்னா எங்கெல்லாம் குரான்ல நிச்சயமான ஒரு சந்தேகம் இல்லாம உறுதியாக. அப்ப இன்னும் நிச்சயமாக அவனே ஆண் பெண் இணைகளை படைத்தான். செலுத்தப்படும் போதுள்ள இந்த துளியை கொண்டு நிச்சயமா மறுமுறை உயிர் கொடுத்து எழுப்புவதும் அவன் மீதே இருக்கிறது. செலுத்தப்படும் போதுள்ள இந்திரிய துளியை கொண்டு நிச்சயமா மறுமுறை உயிர் கொடுத்து எழுப்பப்படுவது அவன் மீது இருக்கிறது. ஒரு ஆண் பெண்ணை கொண்டு படைக்கிறாங்க இல்லையா? அப்ப இரட்டையின் மீதும் சத்தியமாக, ஒற்றையின் மீது சத்தியமாக. என ஆண் பெண்ணை கொண்டு 2 உயிரை கொண்டு ஒரு உயிர் உண்டாக்குறார். 2 உயிர் அதை கொண்டு ஒரு உயிர் மறுபாடு படைக்கப்படுது இல்லையா? விந்து துளியிலிருந்து கருமுட்டைக்கு 2 உயிரணுக்களிலிருந்து இன்னொரு உயிர் படைக்கப்படுது. அப்ப இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக, செல்கின்ற இரவு மீது சத்தியமாக. காலம் கடந்துட்டே இருக்கு, இருள் நீங்குது, புதுசா படைக்கப்படுது. ஒவ்வொரு இருள் நீங்கும் போதெல்லாம், துன்பம் நீங்கும் போதெல்லாம் இன்பம் கிடைக்கும். துன்பத்துக்கு அப்புறம் இன்பம் இருக்குன்னு சொல்றா இல்லையா? துன்பத்துக்கு அப்புறம் இன்பம் இருக்கு, இரவுக்கு அப்புறம் பகல் இருக்கு, இருளுக்கு அப்புறம் ஒளி இருக்குது இல்லையா? அப்ப செல்கின்ற இரவன் மீது சத்தியமாக. உங்களுடைய காலம் கடந்துகிட்டே இருக்கு பார்த்துங்க. ஒவ்வொரு இரவும் கடக்கும் போதெல்லாம் நம்முடைய காலம் கடந்துகிட்டே இருக்கு. காலத்தின் மீது சத்தியமாக. ஒவ்வொருத்தருக்கும் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, தவணை விதிக்கப்பட்டிருக்கு. செல்கின்ற இரவன் மீது சத்தியமாக. இதில் அறிவுடையவருக்கு சத்தியம் இருக்குது அல்லவா? நிச்சயமா சத்தியம் இருக்கு, சிந்தித்து உணரக்கூடியவர்களுக்கு. இப்ப விடிய காலின் மீதும் சத்தியமாகன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு காலம் விடியுது, இருள் நீங்குது. ஒவ்வொரு நம்ம சொல்லுவாங்களே, எப்படா விடியுமோ, எப்படி துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, இவனுக்கு எப்போ விடிவு காலம் வருமோன்னு கேட்குறோமா இல்லையா? நமக்கு எப்போ விடிவு காலம் வரும்னு கேட்கும். அப்படின்னு அர்த்தம், எப்போ துன்பம் நீங்கும், கஷ்டம் நீங்கும், இருள் நீங்கும், எப்போ ஒளி கிடைக்கும், வழி கிடைக்கும். ஒளி கிடைச்சாதான் வழி கிடைக்கும். அப்போ அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செடி விதைச்சிருப்போம், அது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் போய் பார்த்துட்டே இருப்போம். ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தீங்கன்னா, இரவு நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பகல் பார்த்தீங்கன்னா விடிஞ்சு ஒரு 2 மாதிரி இலை நின்று நிற்கும், அப்படி முளைச்சி நிற்கும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு இரவுலையும் புதுசாக படைக்கப்படுது. பகல் அது நமக்கு அத்தாட்சியாக காட்டப்படுது. அப்போ 10 இரவுகள், 10 மாதம் கருவுற்ற அந்த 10 மாதத்துக்கு அப்புறம், ஆனால் இரவு பகல் மாறி மாறி வருது. ஆனால் அந்த சிசு உள்ளுக்குள்ள 10 மாதம் இருளில் தான் இருக்கு. அதுக்கு 10 மாதம் இருள் மட்டும்தான் இல்லையா? 10 இரவுகள் மீது சத்தியமாக. இருள்னா இரவு மீது சத்தியமாக. இப்போ இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீது சத்தியமாக. 2 உயிரை கொண்டு ஒரு உயிர் படைக்கப்படுது. செல்கின்ற இரவு மீது சத்தியமாக. காலம் கடக்குது, படைக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் இறந்தா ஆகணும். அப்போ உங்களுக்கு ஒரு தவணை கொடுக்கப்பட்டிருக்கு, காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, தவணை விதிக்கப்பட்டிருக்கு. இதுதான் நம்மளோட உள்ளட்சம் இல்லையா? அப்ப செல்கின்ற இரவு மீது சத்தியமாக. இதில் அறிவுடையவருக்கு சத்தியம் இருக்குது அல்லவா? 10 இரவு அப்படிங்கிறது பார்க்கிறோம். இன்னும் மேலான ஞானத்தை கேட்போம். இரட்டையின் மீதும் ஒவ்வொன்றும் ஜோடி ஜோடியாக படைச்சிருக்கான். இணைகள் கிடையாது, துணை படைச்சிருக்கான். ஒவ்வொன்றுக்கும் துணை உண்டு, இணை கிடையாது. இறைவன் தூய்மையானவன், அவனை படைப்பு எது ஒன்றுமே இணை கிடையாது. ஒவ்வொன்றும் தனித்தன்மையானது, தனித்தன்மையோடது. ஆனால் ஒன்று ஜோடியாக படைச்சிருக்கிறான். ஒன்றுக்கு ஒன்று உதவி செஞ்சிட்டு. வானம் பூமிக்கு உதவி செய்யுது, பூமி விளைச்சலுக்கு உதவி செய்யுது. விளைச்சல்கள் எல்லாமே, இயற்கை எல்லாமே மனிதர்களுக்காக
உதவி செஞ்சிட்ருக்கு. இப்படி ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்யக்கூடியதாக நம்ம இதை பற்றி இன்னும் மேலான ஞானத்தை கேட்பான்லாட்டேன். அதில் எங்கள் இறைவனே இந்த வேதத்தின் தெளிவையும் விளக்கத்தையும் கொண்டு இன்னும் அது எங்களை வாழ வைப்பாயாக, சாட்சியாளர்களாக்கி வைப்பாயாக. எங்கள் இறைவனே சீமா நீ எங்கள் மீது இறக்க முடியும் கருணையாலும் எல்லா புகழும் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போசி கொடுப்பான அல்லாஹ்வுக்கே ஆகும்.